இன்னைக்கு ஒரு லாங் விளாக் தாங்க பார்க்க போறோம். அதாவது சண்டேவுடைய லாங் விளாக். ஸோ மார்னிங் வந்து நான் குழந்தைங்களுக்கு பிடிக்காது இது. இருந்தாலும் வந்து அவங்க சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் இது வந்து செய்யலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த அரிசி வாங்கி வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்க. அதனால இதில வந்து கிச்சடி மாரி செய்யலாம். அதாவது குதிரவாளி அரிசிங்க இது. ஸோ ரொம்பவே மருத்துவ குணமுள்ள ஒரு அரிசினா இந்த குதிரவாளி அரிசி தான். இதில வந்து நம்ம கிச்சடியோ, இல்ல உப்புமா, பொங்கல் அந்த மாரி எது வேணா செய்யலாம். நான் இன்னைக்கு வீட்ல பீன்ஸு, கேரட்லாம் இருந்தது. அத வச்சு வந்து கிச்சடி மாரி செஞ்சு குக்கர்ல தான் வேக வைக்க போறேன். 2 விசில் வச்சாலே போதுங்க. நல்லாவே வெந்து வந்துரும். ஸோ நார்மலா குழந்தைங்க வந்து சண்டேஸ் நேரத்தில மேகி, நூடுல்ஸு, அப்புறமா பூரி அந்த மாரிலாம் கேட்பாங்க. இன்னைக்கு வந்து எதுவுமே கேட்காதனால, நான் வந்து ஹெல்த்தியா வந்து இது மாரி செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அதனால அவங்களுக்கு பிடிச்ச நாள்ல, அவங்களுக்கு பிடிக்காத பொருள் எப்பயாவது குடுத்துட்டோம்னா சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். பிடிச்ச நாள்ல எப்பயாவது பிடிச்ச பொருளும் செய்வேன், பிடிக்காத பொருளும் செய்வேன். ஸோ அந்த மாரி தாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த குதிரவாளி அரிசிய வச்சு ஒரு கிச்சடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ கிச்சடியும் பார்த்தீங்கன்னா 2 விசில்ல சூப்பரா வெந்து வந்துடுச்சு. இந்த கிச்சடி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா நம்ம வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட போறோம். ஸோ எப்பவுமே வந்து ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எப்போ ஸ்கூல் நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒண்ணா உட்காந்து சாப்பிடவே முடியாது. குழந்தைங்க பரபரப்பா சாப்பிட்டு போவாங்க. ஸோ நம்ம வந்து தனியா வந்து உட்காந்து சாப்பிடுவோம். அதனால வந்து சண்டேஸ்ல மோஸ்ட்லி வந்து ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிடணும்னு டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாரி தான் வந்து சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாருக்கும். ஆனா நம்ப வந்து சட்னி குழந்தைங்க வந்து இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால நான் வந்து ஊறுகாய் வச்சேன். மாங்காய் ஊறுகாய் இருந்தது. அத வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்கு போயாச்சு. ஸோ சண்டே இல்லையா? மார்க்கெட் போலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டு போனது ஒரு ஒரு பொருளுக்காக. ஸோ ஆனா கிடைச்சது ஒரு பொருளு. ஸோ என்னங்க பண்றது? நாம நெனைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லல்ல. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஆட்டு போட்டி வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன் சண்டே அதுவுமா. ஸோ அப்போ தான் வந்து குழந்தைங்களும் எல்லாருமே வீட்ல இருப்போம். கொஞ்சம் ஃப்ரீயாவும் சமைக்க முடியும் அதனால. ஆனா போட்டி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல எனக்கு. ஸோ சண்டேல பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து போனா தான் கிடைக்கும். நான் வந்து 10 மணிக்கு போனேன். அதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எல்லா போட்டியுமே காலி ஆயிடுச்சு. ஒரு சில கடையிலலாம் நான் வாங்குவேன். ஸோ அந்த கடையில இல்லன்னா, மத்த கடையில போய் வாங்க மாட்டேன். ஏன்னா மெலிசா இருக்கும். போட்டிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்ல தடிமனா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறமா மீன் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுவும் நான் வாங்காத மீன் இருந்தது. இது வந்து பண்ணா மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பண்ணா மீன்லவும் பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். ஸோ எப்பயாவது நல்லா பெருசா இருந்ததுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ கிடச்சது எனக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. நல்லா பெரிய மீனாவும் இருந்தது. அதனால கட் பண்ணியே வாங்கிட்டேன். கட் பண்ணி குடுத்துட்டாங்க. சினையும் அதாவது முட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவும் இருந்தது. ஸோ எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இருந்தது வீட்ல. ஸோ கொய்யா வந்து என் பொண்ணு வந்து காட்டுனாங்க. "பாருங்க அண்ணா எவ்ளோ அழகா பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லி. ஸோ இது பார்த்த உடனே தான் தெரியுது நம்ம பிள்ளைங்கலாம் வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லாவே இருந்தது. நல்லா ஷேப்பா அழகா செஞ்சிருந்தாப்புல. அதனால நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, எல்லாருமே உட்காந்து இத வந்து போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாரி டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாதுங்க. ஆனா இவன் செஞ்சது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் அழகா இருந்தது. அப்ரிஷியேட் பண்ணோம் இல்லையா? எந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டான விஷயம் செஞ்சாலும் அவங்கள அப்ரிஷியேட்டும் பண்ணணும். தப்பு செஞ்சா உடனே அவங்கள வந்து திருத்தணும். இதுதான் என்னோட பாலிசி. ஸோ அதனால ரொம்பவே அழகா இருக்குன்னு நான் அவன வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணேன். நல்லா இருந்தது. இதையும் வந்து ஒரு கலை தாங்க. இதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். ஸோ அடுத்து வந்து மீன்லாம் வாஷ் பண்ண கிளம்பிட்டேங்க. மீன் வாஷ் பண்ண அதில பார்த்தீங்கன்னா, முட்டை இருந்தது. முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தனியா, வறுக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ வறுக்கிறது வந்து இந்த மாரி நடு பீஸு, அப்புறமா வால் பீஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால, நம்ம உடனே சீக்கிரமா மசாலா போட்டு வச்சுட்டோம்னா, நல்லா ஊறி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நான் மசாலாவும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். முக்கியமா வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க உடம்புக்கு. அதனாலேயே வந்து நான் வீட்ல அரைச்சு வச்சுப்பேன். ஒரு 2, 3 மாசத்துக்கு நல்லாவே இருக்கும். ஸோ காஷ்மீரி கலருக்காக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் அரைச்சு வச்சுக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். குழம்புக்கும் சரி, எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கும் அது போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் விலை கூட தான். என்ன பண்ணுறது? நல்ல பொருள் எப்பவுமே விலை கூட தானங்க இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழம்பும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடு குழம்பு வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து நான் மசாலா போட்டு வச்ச அந்த மீனும் இருக்கு. அடுத்து ரசமும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசமும் செஞ்சாச்சுங்க. ஸோ ரசம்லாம் சூப்பரா வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து மீன் வறுக்கிற வேலை மட்டும் தாங்க. சாதம் வந்து ஆல்ரெடி நான் வடிச்சுட்டேன். அதனால சாதம் இருக்கு. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து ஃப்ரை பண்ண போட்டாச்சுங்க. ஸோ வால பொறுத்தவரைக்கும் நல்லா பெருசா இருந்தது. அதனால கொஞ்சம் நடுவுல வந்து அந்த கோடு மாரி போட்டோம்னா, கொஞ்சம் மசாலாலாம் போய் சூப்பரா இருக்கும். ஸோ நார்மலா வந்து எப்பவுமே நான் இந்த ஃப்ரைலலாம் பார்த்தீங்கன்னா, புளி தண்ணி போட மாட்டேன். ஆனா இப்போலாம் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து,
அவங்க வந்து ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுறாங்க. அது போட்டதுலேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நானும் வந்து அந்த மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாருன்னு இந்த வீடியோ பார்க்குற என் ஃப்ரெண்டுக்கே தெரியும். ஸோ முட்டையும் இருந்தது, அதுவும் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு சைடாக வந்து போட்டுட்டேன். ஸோ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டோம்னா சூப்பராக எடுத்து வரும். ஸோ அழகாக வந்து ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். லஞ்சுக்காக சுட சுட சாப்பாடு, சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தாங்க செஞ்சேன். இது கூடவே வந்து மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஃபிஷ் ஃப்ரை. இது தாங்க நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் லஞ்சாக நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லஞ்சு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரையோடு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஸோ நார்மலாக எப்போவுமே வாங்குகிற மீனுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு மீனும் வாங்கணும் இல்லையா? ஸோ அது நினச்சே வந்து நான் இந்த மீன் வாங்கிட்டேன். ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் சாப்பிட்டேன். குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருந்தது, முட்டையும் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஸோ அடுத்து என்ன, ஈவினிங் ஆகிடுச்சிங்க. சண்டே எப்படி போகும்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து போயிடும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்போ தான் வந்து வெல்லத்தில் ஏதாவது ரெசிபி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சுட்டேன். இது வேக வச்சு இதில் வந்து நல்லா குழைய வச்சு வெல்லம் போட்டு நம்ம சுசியம்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ நல்லாவே வந்தது. ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால எனக்கு எப்படி செய்யணும்னு கரெக்டான பக்குவம் எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அது திருத்திக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வெல்லமும் போட்டுட்டேன். வெல்லத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு வடிச்சிட்டு, ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலேயே வந்து நான் டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிச்சிட்டு எதில் வேணாலும் நான் ஆட் பண்ணிப்பேன். சரி, இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு வந்து நல்லா ஒரு என்ன ப்ரௌன் சுகர் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் அதிகமாகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு டைம் நான் செய்கிறப்போ திருத்திடணும் அப்படின்னு சொல்லி நானே டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். சரின்னு சொல்லி வடித்து எடுத்துட்டேங்க. இதில் டஸ்ட்டு வரும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம நல்லா லிக்விட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அது முக்கியமாக வந்து இந்த ஸ்டீல் வடிகட்டி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லதுங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒன்று வடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு நெய் போட்டு இதை வந்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நெய் வந்து ஆட் பண்ணிட்டேன். கூடவே தேங்காய் துருவலும் வந்து சேர்த்துருக்கேங்க. தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால அது கடிப்படுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ரெசிபி செய்ய தெரியும்ன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த ஒரு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தான் நாம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெல்லம் போட்டுட்டு அப்புறமா பருப்பையும் போட்டுட்டேங்க. சூப்பரான அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டோ வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த டோ மட்டும்தாங்க நான் செஞ்ச ஒரே ஒரு மிஸ்டேக்கு. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, ஆற விட்டோன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருந்ததுங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறமா வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் மைதாவில் தாங்க நான் அன்றைக்கி செஞ்சேன். ஸோ சண்டே அதுன்றதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா? ரொம்ப நாள் வேறு ஆகிடுச்சிங்க நான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து. அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே வந்து வீட்டிலையே வந்து கொஞ்சம் எனக்கு டைம் ஆனாலும் டயர்டாக இருந்தாலும் செஞ்சுடுவேன். ஸோ டோ வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அந்த மைதா மாவில் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். லிக்விடாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? அதை நான் ஆற வச்சுருந்தேன். ஆற வச்சதுக்கப்புறமா பார்த்தேன் நல்லா சூப்பராக வந்து கெட்டியாகவே ஓரளவுக்கு ஆயிருந்தது. அதனால் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டோவும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெல்லம், கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் அதுவும் சூப்பராக நல்லா திக்காயிடுச்சு. இது என்னால் நம்ப முடியல, நல்லாவே இருந்தது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய டோ இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வெளியில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து போட்டு டிப் பண்ணி நான் ஃப்ரை பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. அதனாலேயே வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸு ஓகே தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, பிடிச்சிருந்தது குழந்தைங்களுக்குமே. இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு மாற்றி போட்டுக்கிட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான அந்த சுசியம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுதான் நம்ம வீட்டு ரெசிபியாக நான் வந்து சண்டே ஃபுல்லாக செஞ்சது. யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட்